எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து முக்கியமான இது. என்னன்னா 26 ஜூன் எப்படி இருக்குன்னு சொல்லி நிஃப்டி அனலைஸ் பண்ண போறோம். 26 ஜூன்ல நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறது வந்து 23,200. நாளைக்கு இது எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,999 டச் பண்ணலாம், இல்லைன்னா 23,525 டச் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்குது. இதுதான் நாளைக்கு இருக்குது. ஸோ நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து 20, 50, 200 இந்த இஎம்ஐக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் பையரா ஒரு டெக்னிக்கலா ஓவர் ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். அப்பதான் லாஸை குறைக்க முடியும். ஸோ லாஸ்லாம் இது பண்ணக்கூடாது, ஓவர் கிரீடாகவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணிருக்கோம். அந்த அனலைஸ் ஓபிஎம் மெத்தடு. அந்த ஓபிஎம் மெத்தட் பிளஸ் இந்த மூணு இண்டிகேட்டர், அது மூவிங் ஆவரேஜ் இஎம்ஐ எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜோட இண்டிகேட்டர் 20, 200 கொடுத்து பண்ணலாம் அப்படின்றாங்க. இதையும் காம்பினேட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு எந்த சினாரியோவில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ எங்கே மூவ் ஆகுது, ஒன்று மேலே மூவ் ஆகுதா, இல்லை கீழே மூவ் ஆகுது. இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ தேவையில்லாமல் மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடாது. அப்போ எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நாளைக்கு எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு தெரியாது. மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. யார் எவ்வளோ பஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ எங்கெல்லாம் ப்ரைஸை பஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகலாம், கேப் டவுன் ஆகலாம், எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். ஆனால் பேசிக் சினாரியோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரைக்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,900, 23,700, 23,500. ஸோ இந்த ஸ்ட்ரைக்லாம் நம்ம பார்த்தா நமக்கு ஐடியா கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த ஸ்ட்ரைக்ல என்னென்னலாம் இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து ட்ரெண்ட் அப்பா இருக்கு. இப்போ நம்ம எப்படி போகணும், இந்த ஸ்ட்ரைக்கு தான் நம்ம வாட்ச் பண்ணணும் நாளைக்கு. ஓகேங்களா? இப்போ 26 வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் வந்து இந்த 3 ஸ்ட்ரைக்கு வாட்ச் பண்ணுங்க. டீட்டெயிலாக வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய ப்ரைஸை பாருங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ ப்ரீமியம் எந்த ப்ரீமியம் நம்ம போகணும்னு முடிவு பண்ணல. ஸ்ட்ரைக் தெரியுது, மார்க்கெட் அப்ல இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும், மார்க்கெட் அப்லன்னு போயிட்டாவே நம்ம வந்து சிஏ தான் பை பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு பையரா. ஓகேங்களா? இப்போ சிஏ பை பண்ணணும். இந்த 3 ஸ்ட்ரைக்ல எது பெஸ்ட் பார்த்து, அப்போ நமக்கு வந்து பார்க்க வேண்டிய ஸ்ட்ரைக்ஸ்க்கு ப்ரீமியம் என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99, 50, 95 இல்லைன்னா 103. இந்த ப்ரைஸ் எல்லாம் பாருங்க. 50, 99, 90, 95, 99, 103. ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இதோட டார்கெட் எவ்வளவு தூரம் வரை போகலாம்னு, இவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது. அப்போ எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198 வரை போகலாம், 150 போகலாம். ஓகேங்களா? இங்க டார்கெட் முக்கியம் இல்லை, இதை பையிங் தான் முக்கியம். டார்கெட் எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம், கீழே ஆகலாம். அது நமக்கு டார்கெட் வேணும்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 150, 198 முக்கியமாக பார்க்க வேண்டியது. ரொம்ப மேக்ஸிமம் போச்சுன்னா 212 இந்த டார்கெட். ஸோ பையிங் ப்ரைஸ் வந்து 50, 95, 99 இதுக்குள்ள இருக்கிறனால இந்த பையிங் ப்ரைஸ் தான். ஸோ எப்போ ஒன்று லோயஸ்ட்டாக நமக்கு கிடச்சிச்சுன்னா இதை வாங்கிக்கணும், இல்லை 95லேருந்து 103க்குள்ள ப்ரைஸ் இருக்குன்னா இந்த ப்ரைஸ் போய் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை பாருங்கள், இந்த நம்பர்ஸை பாருங்கள். இதுக்குள்ள மூவ் ஆகுதுன்னா நமக்கு ட்ரெண்ட் அப்பில் இருக்குது. நம்ம வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ப்ரைஸோட நம்ம போகிறோம். கால் சைடு பை பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக்கு ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ப்ரீமியம் இது வச்சுட்டு நாளைக்கு எப்படி இது மூவ் ஆயிருக்கு, இந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கா இந்த ப்ரைஸ் போய் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இதெல்லாம் நான் பேப்பர் தான் ட்ரேடிங் தான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். இந்த அனலைஸ் உங்களுக்கு ஓபிஎம் மெத்தட் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ஓபிஎம் மெத்தட் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.